தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உதகை அருகே மஞ்சனக்குறை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் சார்பில் 25 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டு வந்த சாலை தடுப்பு சுவர் கனமழை காரணமாக சரிந்து விழுந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, இங்கு தடுப்பு சுவர் கட்டப்பட்டு வந்த நிலையில் அது மழையின் காரணமாக சரிந்து விழுந்திருக்கிறது. இதை பற்றி அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அந்த தடுப்பு சுவரினுடைய தரம் குறித்து ஏதேனும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறதா? குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வரும் நிலையில் 3வது நாளாக இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் மரங்கள் விழுந்தும் மண்சரிவுகள் ஏற்பட்டும் வருகின்றன. அதே போல உதகையிலிருந்து மஞ்சனக்குறை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டு வரும் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வரும் பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் கிட்டத்தட்ட 25 அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. கனமழை காரணமாக அந்த தடுப்பு சுவர்கள் முற்றிலுமாக சரிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் நல்வாய்ப்பாக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனிடையே மஞ்சனக்குறை, பர்னில், அண்ணா கல்நெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றி நகரப்பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலையானது ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தொடர்ந்து அப்பகுதியில் மண்சரிவு ஏற்படும் அபாயமானது ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சுறுத்தல்களுக்கிடையே அப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நெடுஞ்சாலைத்துறையினர் அப்பகுதியில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவிப்புகளை அப்பகுதியில் வைத்துள்ளனர். கனகதாரா. பிரபு, இந்த சுவர் இழப்பு குறித்து அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஏதேனும் கருத்து தெரிவிக்கிறார்களா? இது குறித்து அவர்கள் தரப்பு வாதம் என்னவாக இருக்கிறது? மாற்று வழி ஏதேனும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? குறிப்பாக இந்த உதகை மஞ்சனக்குறை பகுதியில் உதகைக்கு, அதாவது கூடலூர், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய புறவழிச்சாலையானது கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கும் மேலாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் உதகையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கிட்டத்தட்ட 25 அடி உயரம் கொண்ட இந்த தடுப்பு சுவரானது இடிந்து விழுந்துள்ளது. இதனிடையே அப்பகுதியில் யாரும் பணியாளர்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் யாரும் செல்ல வேண்டாம், மேலும் இரவு நேரங்களில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவிப்பானது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அப்பகுதி மக்களிடையே தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகதாரா. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.